السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر في حسبه وسعى في خرابه. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: والله إنك لخير أرض الله وأحب أرض الله إلي، والله لولا أني أخرجت منك ما خرجت. صدق رسول النبي. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து குறித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாகுமாக. கணிதக்குரிய இஸ்லாம் பெரியவரே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, எதிர் வரக்கூடிய 79வது சுதந்திர நாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். நாம் அனைவரும் 79வது ஆண்டு சுதந்திர தினத்தை, சுதந்திர நாளை இந்தியா முழுக்க கொண்டாட இருக்கின்றோம். உலகில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் அதை கொண்டாட காத்திருக்கிறார். இதற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சுதந்திர போருக்கான தேவை என்ன, விடுதலை போருக்கான தேவை என்ன என்று பார்க்கின்ற போது, முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் அவர்கள் சரியான முறையில் வழிபாடு செய்வதற்கு இயலாத போது, அதாவது ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்திய நேரத்தில் மத சுதந்திரத்திலும் அவர்கள் ஈடுபட்டு அதிலே அவர்கள் பல்வேறு தொல்லைகளை கொடுக்க நேரிட்ட போது அவர்களுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை, கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் மற்றவர்களை காட்டிலும் முஸ்லிம்கள் தான் இதிலே அதிகமாக கவனம் செலுத்தினார்கள், அக்கறை செலுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆர்வத்தோடும் அக்கறையோடும் இந்த விடுதலைக்காக போராடியவர்கள் முஸ்லிம்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. வரலாற்று தகவல்கள் ஏராளம் இருக்கின்றன. திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் போராடினார்கள் என்பதை பார்க்கிறோம். பொதுவாக ஒரு மஸ்ஜித்ல இறை வணக்கம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அப்படி இருக்கின்ற போது, அதிலே தடை ஏற்படுகின்ற போது அதற்கு எதிராக நாம் போராட வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகின்றான்: வமன் அவ்லமு மிம்மன் மனா மஸாஜித் அல்லாஹ் அன் யுذ்கர ஃபீ அஸ்மி. அல்லாஹ்வின் பெயர் கூறப்படுவதை தடுப்பதற்கு, அல்லாஹ்வின் பள்ளிவாசல்கள்ல அவனுடைய பெயர் கூறப்படுவதை தடுக்கக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார்? அதை அழிப்பதிலே, அதை ஒழிப்பதிலே முயற்சி செய்கின்றானே, அவனை விட அநியாயக்காரன் யார் என்ற ஒரு ரீதியில் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் அல் பக்ரா வசனத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் வணங்கி வழிபடுவதற்கு இடையூறு ஏற்படக்கூடிய அந்த காலகட்டங்களில் முஸ்லிம்கள் கொதித்து எழுந்தார்கள். முஸ்லிம்கள் இந்த விடுதலைக்காக போராடினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தாய் நாட்டின் மீது அன்பு கொள்ள வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும், பற்று கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு செய்தி, அந்த செய்தியின் அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் தாய் நாட்டின் மீது நட்பு கொண்டார்கள், பற்று கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளால், காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள், அவர்களால் மக்காவிலிருந்து துரத்தப்படுகின்ற அந்த நேரத்தில், அவர்கள் வெளியேறி செல்கின்ற அந்த நேரத்தில்
அந்த ஊரின் கடைசி பகுதியிலே நின்று கொண்டு அல்லாஹ் சொல்லலாம் சொன்னாங்க, வல்லாஹி இன்னகில ஹைரு அவ்லில்லா, அல்லாமே சத்தியமாக நீ நிலங்களிலே சிறந்த நிலம், வஹப்பு அர்லில்லா இலைய, அல்லாவுக்கு மிக பிரியமான, அல்லாவுக்கு மிக நிலங்களிலே அல்லாவுடைய நிலங்களில் மிக பிரியமான நிலம் நீ ஆவாய். வல்லாஹி லவுலா அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா ஹரஜ், அவர்கள் என்னை வெளியேற்றவில்லை என்றால் நான் உன்னிலிருந்து வெளியேறி இருக்க மாட்டேன். அவர்கள் துரத்துகின்றார்கள், என்னை இங்கே பிரச்சாரம் செய்வதற்கோ வாழ்வதற்கோ விட மாட்டேங்கிறாங்க. அதனால உன்னிலிருந்து நான் வெளியேறி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வெளியேறி செல்லக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள் என்று அப்துல்லா இப்னு அதீ இப்னு அல் ஹம்ரா ரலியல்லாஹு அவர்கள் இதை நமக்கு தெரிவிக்கின்றார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய செயல்பாடுகளை நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த செயல்பாட்டை சரியாக செவ்வனே செய்ய முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்ற போது அதற்கு எதிராக நாம் போராட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் விடுதலைக்காக முஸ்லிம்கள் அதிகம் போராடினார்கள். அவங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட அதிகமானோர் இஸ்லாமிய, அதாவது இந்த இந்திய விடுதலைக்காக போராடினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருவிலேசவர்களே, சுதந்திரத்திற்காக, இந்திய நாட்டின் விடுதலைக்காக முதலாக ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆளக்கூடிய நிலை வந்துருச்சு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து இந்த இந்திய நாட்டை தம்முடைய வசம் கொண்டு வரப் போகின்றார்கள் என்ற சூழ்நிலையை அறிந்து கொண்ட வங்காளத்தை ஆண்டு கொண்டிருந்த சிராஜுத்தௌலா அப்படிங்கிறதான் முதலாக எதிர்த்தார், ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக முஸ்லிம்கள் அதிகமானோர் அதிலே அந்த விடுதலைக்காக போராடினார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாமா இக்பால் முகமது பர்ஹத்துல்லா பி அம்மா, அதாவது அலி அவர்கள், அலி சகோதரர்கள் இருப்பாங்க, முகமது அலி, லியாக்கத் அலி, அந்த 2 பேர், அந்த அலி சகோதரருடைய அம்மா தான் பி அம்மா. பத்ருத்தீன் தியாப்ஜி, ஹக்கீம் அஜ்மல் கான் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள், பல்வேறு அறிஞர்கள், பெரும் தலைவர்கள், இவங்கெல்லாம் இந்த விடுதலைக்காக போராடி இருக்கின்றார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். டாக்டர் சையத் முகமது ஹசரத் மொஹானி, நவாப் அப்துல் லத்தீப், அல்தாப் ஹுசைன் ஹாலி உள்ளிட்ட, அதே போல முன்ஷி கராமத் அலி, முன்ஷி ஜக்கா உல்லா, டெல்லியை சார்ந்தவர்கள், இது மாதிரி ஏராளமான பேர்கள் இந்த இந்திய விடுதலைக்காக போராடி இருக்கின்றார்கள். விடுதலைக்காக போராடியது மட்டுமல்ல, தம் இன்னுயிரை ஈர்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பார்க்கின்ற அந்த வரிசையில இந்திய தேசிய இராணுவத்தில் அதனுடைய தளபதி பொறுப்பை ஏற்று தளபதி பொறுப்பை ஏற்றதோடு பல்வேறு பதவிகளிலே அந்த போராளிகளாக, படை வீரர்களிலே அந்த இராணுவத்துல முஸ்லிம்கள் இருந்திருக்கின்றார்கள். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய அந்த படையில முஸ்லிம்கள் அதிகமானோர் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இது மாதிரி நிறைய பேர் இந்திய விடுதலைக்காக போராடி இருக்கின்றார்கள். போராடி பெற்ற சுதந்திரம் தான் இந்த விடுதலை, தான் இந்திய விடுதலை. அதுல ஆலிம்களுடைய பங்கு ஏறாது. நிறைய ஆலிம்கள் தான் மக்களை தூண்டுகின்றார்கள் என்ற அடிப்படையில ஆலிம்கள் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்காகவே இந்த சுதந்திர போராட்டத்தை அவர்கள் தான் தொடங்கி வைக்கின்றார்கள், தூண்டுகின்றார்கள் என்ற அடிப்படையில ஏராளமான ஆலிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி நாம் பார்க்கின்ற போது வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடைகளில் அதிகமான ஆலிம்கள், அதாவது கிட்டத்தட்ட எல்லா ஆலிம்களுமே தம்முடைய வெள்ளிக்கிழமை பிரச்சாரத்துல, வெள்ளிக்கிழமை சொற்பொழிவுல ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த விஷயங்களை எடுத்து சொல்லி நாம் போராட வேண்டும் என்ற தூண்டலை ஏற்படுத்தினார். அதனாலேயே நிறைய உலமாக்களை அவர்கள் கொன்றிருக்கின்றார்கள், உலமாக்கள் ஷஹீதா இருக்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படி பார்க்கின்ற போது, இன்று நாம் பார்க்கின்ற போது இந்த விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அதுல கவிஞர்களும் இருக்கின்றார்கள். கவிஞர்களும் தம்முடைய கவிதையின் மூலமாக, பாடல்கள் மூலமாக சுதந்திர உணர்வை, விடுதலை உணர்வை மக்களுக்கு தூண்டி அவர்கள் இந்த விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற அந்த உணர்வை ஊட்டினார். அந்த வகையில ஏராளமான கவிஞர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதுக்கு சம்பந்தம் இல்லாத, அந்த விடுதலை போருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பாடல், ஒரு ஆனந்த மடம் என்ற நாவலிலே இடம்பெற்ற ஒரு பாடல். அந்த பாடலை இன்று தூக்கி பிடித்து கொண்டு அதுதான் நம்முடைய தேசிய பாடல் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் வந்தே மாதரம் அப்படின்ற அந்த பாடல். இப்ப அண்மை காலத்துல, அதாவது ஜூலை 24 அண்மையில ஒரு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது த பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில் 226 அப்படிங்கிற அந்த சட்ட திருத்தம். அதாவது தேசிய மரியாதைக்கு அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா 2026. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா, அதாவது ஜனகன மன அப்படிங்கிற அந்த தேசிய பாடலுக்கு ஈடாக இந்த வந்தே மாதரமும் சொல்லப்படுகிறது. அதாவது இதற்கு தேசிய பாடலை யாராவது இன்சல்ட் பண்ணினா, அவமதித்தால் அதற்கான தண்டனை உண்டு. அது 1971 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை திருத்தி தான் இப்போது ஒரு புதிய சட்டத்தை உண்டாக்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாடல் பாடப்படுவதை யாராவது வேண்டுமென்றே தடுத்தால், அல்லது அதை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்துக்கு இடையூறு செய்தால், அல்லது அதை அவமதித்தால் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு புதிய சட்ட திருத்தத்தை அவர்கள் மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் பார்லிமெண்ட்ல. அப்ப இது இதை நம்ம கொஞ்சம் இன்றைய நீதிபதிகள் உட்பட வழக்கறிஞர் நீதிபதிகள் எல்லாமே இதற்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடாது, ஒரு பாடலை பாடுமாறு அதை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இன்று நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் எல்லாம் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்படிங்கிறவரு அவரு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்க்கின்ற போது இது சட்டம் ஆயிடுச்சு. ஆனா இனி வரும் காலங்கள்ல அதை கட்டாயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொன்னா, அதாவது தேசிய பாடலுக்கு, அதாவது தேசியத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பாடலை, அதாவது ஒருங்கிணைந்த ஒற்றுமை, அந்த தேச ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அல்லது அதற்கு எதிரான கருத்துக்களை கொண்ட ஒரு பாடலை பாடுமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னு சொன்னா, இது பல்வேறு மதங்களை கொண்ட நாடு, பல்வேறு மொழிகளையும் மதங்களையும் கொண்ட நாடு. அப்போ ஒரு மதத்திற்கு எதிரான கருத்துக்களை திணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கடந்த காலங்கள்ல இதனுடைய 2 பத்திகள், 2 பத்திகள் மட்டும் பாடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த பாடல் 6 பத்திகள் இருக்கின்றன, அந்த 6 பத்திகளையும் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த புதிய சட்டம் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில அதுல பார்த்தாக்க சரஸ்வதி மற்ற இதெல்லாம் தெய்வங்கள், பெண் கடவுள் தெய்வங்களை எல்லாம் வணங்குமாறு அதுல சொல்லப்படுகிறது. அதனாலதான் அதை முஸ்லிம்கள் பாட மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, வந்தே மாதரம் அப்படின்னா என்ன? தாயே உன்னை வணங்குகிறேன் அல்லது தாய் நாடே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அதனுடைய பொருள். அப்ப அல்லாஹ் ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காத நாம் தாய் நாட்டை, ஒரு நாட்டை போய் நான் வணங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம பெற்றெடுத்த தாய் தான் மிக சிறந்தவள், தாயின் காலடி சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் தாய்க்கு யாரும் சஜிதா செய்யுமாறு சொல்லல. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு சஜிதா செய்யுங்கன்னு சொல்லல, தாயை வணங்குங்கன்னு சொல்லல. ஆக அப்படி இருக்கின்ற போது ஒரு நாட்டை, அந்த தாய் நாட்டை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய, அதாவது ஏகத்துவ கொள்கைக்கு முரணானது. எனவே அதை நாங்க பாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முஸ்லிம்கள் அன்றைய காலத்திலேயே இந்த பாடல் ஆரம்ப காலத்துல கட்டாயமாக்கப்படுகின்ற போதே முஸ்லிம்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதை பார்க்கணும். அப்ப பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் ஆனந்த மடம் அப்படிங்கிற இதழ்ல எழுதிய ஒரு
கவிதை தான் இது, ஒரு பாடல் தான் இது. இந்த பாடலை இன்னைக்கு மிக மேலாக தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, இதுல பல்வேறு தவறான கருத்துக்கள் அவர் எழுதின அந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற அந்த நாவல்ல முஸ்லிம்களுக்கு எதிராக, அதே போல முஸ்லிம்களையும் இந்துக்களையும் பிரிக்கக்கூடிய, அதாவது அவர்கள் இருவரும் எதிரெதிர் அணியில இருக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையில தான் அந்த பாடல் இருக்கிறது. அதனுடைய பொருள், நம்முடைய நவாபின் அரசு நிர்வாகத்தை பார், மதம் போய்விட்டது, சமூகம் போய்விட்டது, மானம் போய்விட்டது, குலம் போய்விட்டது, இப்போது பிராணனும் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல எழுதியிருக்கிறார். அதாவது இது பெங்கால்ல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எழுதப்பட்டது, வங்காளத்துல. அந்த வங்காளத்தை ஆண்டு கொண்டிருந்தவர் அன்றைய நாளில் சிராஜு தௌலா அப்படிங்கிற முஸ்லிம். அப்ப அவருக்கு எதிரான கருத்துக்களை, முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை தான் அந்த நாவல்ல எழுதியிருக்கிறார். அதுல ஒரு பாடல், ஒரு சாமியார் பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் இடம்பெறுகிறது. ஆக இப்படி அவர்கள் அந்த பாடலை நமக்கு இன்றைக்கு அதை அதாவது அதை பாடுகின்ற போது இன்சல்ட் பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது இந்த பாடல்கள் வாயிலாக, கவிதைகள் வாயிலாக எத்தனையோ பேர் இந்த விடுதலைக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில நம்ம பார்க்கின்ற போது ஜனகணமன அப்படிங்கிற அந்த பாடல் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கின்ற போது பாரதியார் அப்படிங்கிற அந்த கவிஞர், அவரும் விடுதலைக்கு தோதுவான பாடல்களை, விடுதலை உணர்வூட்டக்கூடிய பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில அவர் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு அப்படிங்கிற ஒரு பாடலை முன்னிறுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோரையும் ஒருங்கிணைக்கும் விதமாக அதாவது அல்லாமா இக்பால் என்ற கவிஞர், வடநாட்டு கவிஞர், அவர் எழுதிய பாடல் தான் சாரே ஜஹான் சே அச்சா, அதாவது எல்லா நாடுகளையும் விட சிறந்த நாடு எங்கள் இந்திய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை அவர் எழுதினார். அதுல லாகூர்ல உள்ள அரசு கல்லூரியில மாணவர்கள் மத்தியில தான் இந்த பாடலை முதலாக அவர் வாசித்தார். 1906 ஆகஸ்ட்ல வெளியான இத்திஹாத் அப்படிங்கிற அந்த வார இதழ்ல இந்த பாடல் இடம்பெற்றுச்சு. அதை எல்லோரும் ஏகோபித்து ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பாடலை. என்று சொன்னா அதனுடைய பாடல் வரிகளுடைய அர்த்தம் அது மாதிரி, உலகத்திலேயே அனைத்து நாடுகளை விட நமது இந்திய நாடு, இந்துஸ்தான் மிகச்சிறந்த நாடு, நாம் அதன் குயில்கள், இந்த நாடு நமது அழகான பூந்தோட்டம், உலகிலேயே உயர்ந்த இமயமலை, வானத்தை தொடும் அளவுக்கு நம் நாட்டின் காவலாளியாக நிற்கிறது. இது மாதிரியான அர்த்தங்களை கொண்ட சமூக ஒற்றுமையை, மத ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடலை அவர் உருவாக்கினார். அதாவது இதனுடைய வரலாறு சொல்லுகின்ற போது, அதாவது பார்லிமெண்ட்ல இந்த 2 பாடல்கள்ல எதை தேசிய பாடலாக ஆக்குவது, ஜனகணமனவா அல்லது இந்த ஜாரே ஜஹான் சே அச்சா அப்படிங்கிற பாடலா அப்படின்னு அதாவது தேர்வு வருகின்ற போது அங்கே அந்த ஜனகணமான பாடலை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஆனால் இந்த பாடல் இன்று வரை ஒலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் டெல்லியில நாளைக்கு கொடியேற்றுவாங்க, அந்த நேரத்துல இந்த பாடல் தான் ஒலிக்கும், சாரே ஜஹான் சே அச்சா அப்படிங்கிற அந்த பாடல் தான் ஒலிக்கும். ஆக இந்த பாடல் எல்லோருடைய மனதிலும் ஆழமாக வேரூன்றியது மட்டுமல்லாமல் விடுதலை உணர்வை ஊட்டியது என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரியே கவி காமு ஷரீப் அப்படிங்கிறவர் இங்க ஒரு மிகப்பெரிய கவிஞரா இருந்தார். அவரும் இந்த கவிதையின் மூலமாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். அவரும் அதாவது தாய்நாடே அப்படிங்கிற ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையின் மூலம் விடுதலை உணர்வை ஊட்டியிருக்கிறார். இப்படி நம்ம பார்க்கின்ற போது பல்வேறு கவிஞர்கள், முஸ்லிம் கவிஞர்களும் சரி, இந்த விடுதலைக்காக போராடினார்கள், பாடுபட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக முஸ்லிம்கள் இந்த விடுதலை நாளை கொண்டாடுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள். எனவே ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடங்கள்ல, மிகப்பெரிய பள்ளிவாசல்கள்ல நம்ம இந்த கொடியேற்றி இந்த விடுதலை உணர்வை பற்றி நம்ம பேசணும். விடுதலை எவ்வாறு அடைந்தது அப்படிங்கிற, அதுல முஸ்லிம்கள் எவ்வாறெல்லாம் பாடுபட்டார்கள் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் நாம முஸ்லிம்களுக்கு தெரிவிக்க வேண்டும், மற்ற பிற சமுதாய மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக.
ஆட்சியாளர்களின் தொல்லைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நம் அனைவரையும் அல்லாஹால பாதுகாப்பானாக. வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.